முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்களுக்கு அரசு சார்பில் சீர்வரிசையுடன் சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. தாயுள்ளத்தோடு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தி தங்களை கௌரவப்படுத்திய முதலமைச்சருக்கு கர்ப்பிணி பெண்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு பெண்கள் நலனுக்காக இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் எண்ணற்ற நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி தமிழக அரசு சார்பில் நேற்று மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிகளில் 7440 கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. சென்னைக்குப்பம் ஊராட்சியில் அம்மா தலைமையில் தாய் வீட்டில் செய்யாத சீர் எங்களுக்கு அம்மா தலைமையில் செய்தாங்க. வளையல் புடவை எல்லாமே தந்தாங்க. அதுக்கு அம்மாவுக்கு நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் 150 கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. புரட்சி தலைவி அம்மா எல்லா பெண்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது, மன கஷ்டம் கர்ப்ப காலத்துலன்னு சொல்லி எல்லா பெண்களுக்கும் வளைகாப்பு நடத்தியிருக்காங்க. சாரி, பிளவுஸு எல்லாம், குங்குமம், மஞ்சா, எங்களுக்கு தேவையான 5 வகை சாப்பாடு எல்லாமே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இதை தந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் பவானிசாகரில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் 1020 கர்ப்பிணி பெண்கள் பங்கேற்றனர். அவர்களுக்கு மஞ்சள், வளையல் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட சிவகிரியில் 150 கர்ப்பிணி பெண்களுக்கு நடத்தப்பட்ட சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட பேரையூர், சிவரக்கோட்டை பகுதிகளில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு நிதியுதவி வழங்கப்பட்டது. எல்லா சகோதரருடன் சேர்ந்து எங்களுக்கு வளைகாப்பு நடத்தியிருக்காங்க. 5 வகை சாப்பாடோட தட்டு, வாழைப்பழம் இதெல்லாம் வைத்து கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். வளைகாப்பு நடத்தின அம்மா அவர்களுக்கு மகப்பேறு தொகையை அளித்திருக்காங்க. குழந்தை நல பாதுகாப்பு திட்டத்துக்கும் அளிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி அம்மா. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நடைபெற்றது. விழுப்புரத்தில் 560 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. கும்பகோணத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் 150 கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த சமுதாய வளைகாப்பு விழா எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. வீட்டில் எவ்வளோ சிறப்பாக எப்படிலாம் செய்வாங்களோ அது மாதிரி செஞ்சாங்க. சந்தனம் பூசி, குங்குமம் வச்சு, தட்டு வரிசை நிறையா எடுத்து மாலை போட்டு மனசுக்கு நிறைவாக செஞ்சாங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. சேலம் நகரில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் 300 கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்கள், அறுசுவை உணவு ஆகியன வழங்கப்பட்டன. கெங்கவல்லி தொகுதிக்குட்பட்ட கூடமலையில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் 160 கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்கள், அறுசுவை உணவு ஆகியன வழங்கப்பட்டன. எங்களுக்கு டேப்லெட்டு, சத்து மாவு எல்லாமே அங்கன்வாடி மையத்திலேருந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் தாலிக்கு தங்கம் இந்த மாதிரி திட்டம் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் சமுதாய நலத்திலேருந்து வளைகாப்பு எல்லாத்துக்குமே, கர்ப்பிணி பெண்ணுங்கள் எல்லாத்துக்குமே வளைகாப்பு நடத்துகிறாங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்கள் அம்மா அப்பா செஞ்சு வைக்கிறதெல்லாம் அம்மா செஞ்சு வைக்கிறதுனால தமிழக முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் 200 கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களோடு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம், போடிநாயக்கனூரில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 1240 கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. எங்க வீட்லயும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. எங்க வீட்லயே வளைகாப்பு அவ்வளவா போட முடியல. அதனால அம்மா திட்டம் மூலமா நாங்க ஒரு மாவட்ட அளவுல இந்த மாதிரி வளைகாப்பு நடத்துறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடத்தி கொடுத்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தஞ்சாவூரில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் 80 பேருக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. பல்வேறு துறைகள் சார்பில் 442 பயனாளிகளுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன.